சரி கும்பிடணுங்க சாமி. யார நீ பார்க்குற புதுசாக இருக்கிற? என் பேர் திருப்புக்கூட கொஞ்சம் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது துணிமணி சாமான் சுட்டா எல்லாம் வேணும் சொல்லுங்க. நான் அப்படியே வீட்டுக்கே கொண்டு வந்து இறக்கி போறேன். எல்லாம் ஓசியில தானே என்கிட்ட தம்பி சொல்கிற எல்லாமே ஓசியில் கொடுக்குறியா? சரி, அப்போ நம்மளுக்கு 2 துணி எடுத்துட்டு வாங்கலாம். முன்னாடியெல்லாம் நீங்கள் நிறையா பொருள் வாங்குவீங்க நம்மகிட்ட. இப்போ ஒன்றுமே வாங்குறீங்க. கம்பெனி வேறு நஷ்டத்தில் போயிட்டுங்க. உன்கிட்ட எவனா போய் பொருள் வாங்கலாம்டா. ஃபோனை கேட்டால் செங்கல் அனுப்புற, டவுஸை கேட்டால் சட்டை அனுப்புறேன். நீ பார்த்து திருவாத்தனாட்டு தெரியுதா? சரி, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதுக்கு தப்பு புதுசாக ஓப்பன் பாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லா பொருளையும் பிரித்து கரெக்டாக உங்ககிட்ட கொடுப்போம். இந்த தடவையாவது உன்னை நம்பி பொருள் வாங்கலாமா? நம்ம நம்பிட்டீங்க. நான் பார்த்துக்கணுங்கன்றா பொருளெல்லாம் வந்துச்சா கரெக்டா? அதெல்லாம் இருக்கட்டு, எதுக்குடா பொருளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டிருக்க? மறுவதியிடம் வாடா போட வேற எகத்தாலும் பேசிட்டு இருக்க. ஆரம்பத்தில் ரோஸ் குழுகுன்னு இருந்துச்சா? அதெல்லாம் ஏசி ஓட்டமே குழுக்குள்ளுன்னு இருந்துச்சு. ஆனா அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? காலவழி எத்தனை நாளைக்கு உனக்கு ஓசிரியா நோட்டுறதையே நான் சம்பாதிக்க வேண்டாமா? டெலிவரி பண்ண பொருள் கூட ரிட்டர்ன் எடுக்க மாட்டேங்கிற, சர்வீஸ் சென்டர் தான் கொண்டு போகணுங்கிற. ஏண்டா உனக்கு அதை வேற நோட்டணுமாக்கு? நானா பொருளை தயாரிச்சுட்டு இருக்கேன். நல்லா செஞ்சிடலாம்னு சொன்னீங்களா? அதுதானா இது? வாங்கின பொருளுக்கு நோட்டு காசு கட்டுற அவசியம்